ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி தலைக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஸோ வந்து நான் ஆப்ஸ் குட்னோஸோட ஆன்டி ஹேர் ஃபால் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் வந்து நல்லா தலையில் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு பன் போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் பாத் வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் ஹேர் பாத்துக்கு வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் குட்னோஸோட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ குளிச்சுட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் தலை போயிட்டு டெரஸில் தான் போய் காய வைப்பேன். ஸோ இந்த ப்ளூ குர்த்தா செட்டு வந்து நான் மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி இந்த குர்த்தா செட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பியோர் காட்டன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரவுண்ட் நெக் வச்சு பட்டன்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஈவினிங் வெளில வந்து பார்த்தா பேனர் இருந்தது. பார்த்திங்கன்னா நாளைக்கு புவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, விச் மீன்ஸ் எங்கள் ஆப்போசிட் வீட்டில் இருக்கவங்களோட பாப்பாவோட பர்த்டே. ஸோ நான் வந்து பர்பிளில் சில ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டெலிவர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா February 6 சம்திங் 18 வந்து உங்களுக்கு வந்து பர்பிளில் நிறையா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நான் இதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நேற்றே டெலிவர் ஆக வேண்டியது. ஸோ அந்த டெலிவரி ஏஜென்ட்டுக்கு சம்திங் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க கொரியர்லேருந்து. ஸோ அதனால் இன்றைக்கி தான் அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ நான் ஆர்டர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நல்லா சேஃபாக எப்போவுமே போலவே பர்பிளில் வந்து நல்லா பேக்கிங்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பேக்கிங் பர்பிள்து. ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதோட பில் வந்து 1224 சம்திங். ஸோ எங்கள் அம்மா வந்து நைட்டுக்கு வந்து மட்டன் கிரேவி செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எதிரில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே இல்லையா, ஸோ அவங்க வந்து அம்மாவை கூப்பிட்டுட்டே இருந்தாங்கனால அம்மா பாதியிலே போயிட்டாங்க. ஸோ வந்து நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தக்காளி வெங்காயம் மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் மட்டன் கிரேவி செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி மட்டும் நான் அம்மாவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அம்மா வந்து தேங்காய் பால் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டும் அம்மா வந்து மிக்சியில் வந்து அரைச்சாங்க. ஸோ அந்த தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து மட்டன் குழம்பு வந்து தாளிச்சிட்டேன். ஸோ மட்டன் குழம்பு தாளிச்சோன்னே பார்த்திங்கன்னா அம்மா வந்து வெளில போயிட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி வந்து சுட்டு கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் வித் மட்டன் குழம்பு. மதியானத்துக்கு வந்து அம்மா வந்து சாம்பார் அண்ட் ஒயிட் ரைஸ் வித் வந்து கொத்துக்கறியில் வந்து உங்களுக்கு வடைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ உருதுவில் வந்து லைக் ஷாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஷ் தான் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க.